இங்க பாரு பிரசன்னா, தினம் தானே எவன் வருவான், என்ன பிரச்சனை பண்ணுவான்னு எங்களால் தேவடு காத்துக்கிட்டு இருக்க முடியாது. உன் துளசிய நீ யாருக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் வச்சுக்க. நான் கோபமா சொல்றேன்னு நினைக்காத, உன் நன்மைக்காக சொல்றேன். துளசி வேற இடத்துல இருக்கிறதா உனக்கும் நல்லது, துளசிக்கும் நல்லது. வேற என்ன சொன்னா? கேக்குறல, வேற என்ன சொன்னா? ஐயோ, வேற ஒண்ணும் சொல்லலப்பா. அந்த செல்வாக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். என் கையால தான் சாவணுங்கிறது அவனுக்கு விதி போல இருக்கு. அதான் என் காலையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். நேத்து வரைக்கும் பொதுவான ஒரு எதிரியா இருந்தான், ஆனா இன்னைக்கு வேற வேற விதத்துல எனக்கு எதிரியா மாறிட்டான். இதுக்கு மேல அவனை உயிரோட விட்டா அது எனக்கு தான் அவமானம், அசிங்கம். நல்லா இருக்குடா நீ சொல்றது. அவங்க வீட்டு பொண்ண நீ தூக்கிட்டு வந்து அடைச்சு வைப்ப, அவங்க சைடுல யாரும் வந்து கேட்க கூடாதா ஏது என்னன்னு? மாமா, நீங்க சொல்றது வேற, இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது வேற. அவன் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு மானக்கேடா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவன் எதுக்காக துளசியை சுத்தி சுத்தி வராங்கிற உண்மை எனக்கு இப்பதானே தெரிஞ்சது. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன். முதல்ல இவ்வளவு பாக்குறேன். நல்ல சிவப்பா அழகா இருக்கிற ஒரு 5.5 அடி பொண்ணு உன் தம்பி எப்படி எல்லாம் ஆட்டி படைக்கிறா பாத்தியா? பொம்பளை புத்தி பிடிச்சா இப்படித்தான் நடக்கும். ஏங்க, பேசாம அவன் மனசு மாறினா எல்லாமே நல்லதா தாங்க நடக்கும். நீ அவளை விட பெரிய பைத்தியக்காரியா இருக்கிய. ஏண்டி, நெருப்புல நிக்க வச்சு நெருக்கம் காட்ட சொன்னா எப்படி காட்டுவா? குத்துவேன் கொல்லுவேன்னு சொன்னா எப்படி குடும்பம் நடத்துவா? நான் சொல்றதா நடக்கும். துளசி மனசு மாற மாட்டா, உன் தம்பியும் தேற மாட்டான். செல்வா வந்தானமே, சொல்லு. செல்வா வந்து அவன் கூட வர சொன்னானமே, நீ வரமாட்டேன்னு சொன்னே. என்ன புதுசா டிராமா போடுறீங்களா? சொல்லி வை. வேணான்னு சொல்லி வை, இல்ல நானே அவனுக்கு கொல்லி போட வேண்டியிருக்கும். பெரிய டிராமா போடுறான். ஏய், இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீ வாடகை தாயாமே? நீ இப்போ உன் வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது செல்வாவோட குழந்தையாமே? என்ன என்ன ரியாக்ஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு? சொல்லு, பதில் சொல்லு. இப்படி வாடகை தாயா இருக்கிறது செல்வாக்காகவா? உன் தங்கச்சி தாமரைக்காக தானே இந்த குழந்தைய சுமந்துட்டு இருக்க? தெரியுமே, எனக்கு தான் தெரியுமேடி. டாக்டர் சகுந்தலா சொன்னதா அந்த கலைவாணி கன்ஃபார்ம்டா சொல்றால. அப்படின்னா நான் வளகாப்பு நடத்துனது செல்வாவோட குழந்தைக்காகவா? கேட்டுட்டு இருக்கல, ஏன் வாய மூடிட்டு நிக்கிற? பதில் சொல்லு. இது செல்வாவோட குழந்தையா? பதில் சொல்லு. செல்வாவோட குழந்தையா? தெரியாதுன்னா தெரியாது. இப்ப நீ சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்போ நீ சொல்லிதான் நான் சுமக்கிறது செல்வம் அம்மா குழந்தைன்னு எனக்கே தெரியும். நடிக்காதடி. கடவுளே, நான் சுமக்கிறது என் தங்கச்சிக்கு சேர வேண்டிய குழந்தையவா? நான் வாடகை தாயா யாரோட குழந்தைய சுமக்கிறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கு தெரியுது, என் செல்வம் அம்மாக்கு சொந்தமான குழந்தைய வந்து சுமக்கிறேன். ஐயோ, இது போதும். என் மேல இவ்வளவு பெரிய கருணை காமிச்சிருக்கே, இது போதும். அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு நான் மேல கோவமா இருந்தேன். இப்ப என் வாழ்க்கைக்கு நல்ல அர்த்தம் கொடுத்திருக்கேன். என் மூலமா என் தங்கச்சியும் மாமாவையும் அம்மா அப்பாவாக்க போறேன். டேய் டேய் டேய், ரொம்ப சந்தோஷப்படாத. என்ன பெருசா உன் மாமாவையும் தங்கச்சியும் நீ அம்மா அப்பா மாத்த போறியா? பெருசா சந்தோஷப்பட்டு இருக்கியா? நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீ வாடகை தாயா நிக்கிறது செல்வாவோட குழந்தைக்கு தாங்கிற விஷயம் செல்வாவுக்கு தெரியுமா? என்ன முட்டாள்தனமா இருக்குது? நான் செல்வம் அம்மா குழந்தைக்கு வாடகை தாயா இருக்கிறதே இப்ப நீ சொல்லிதானே எனக்கே தெரியும்.
இது செல்வம் மாமாக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு எப்படி தெரியும்? சொல்ல முடியாது. செல்வம் மாமாக்கு ஒருவேளை முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். அதனாலதான் அவர் என்ன பாக்குறதுக்கு இவ்ளோ ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப கூட அவர் என்ன காப்பாத்த வந்தது குழந்தைய சேர்த்து காப்பாத்துறதுக்கா இருக்கும். ச்சே, இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மாமா கூப்பிட்டதும் நான் உடனே போயிருப்பேனே. ச்சே. செல்வா, மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க என்ன இப்படி வாவான்னு சொல்றது என் மேல இருக்கிற அனுதாபத்திலயா இல்ல என் மேல இருக்கிற காதல் நான்ல? நான் வந்தா என்ன வச்சு வாழலான்னு பாக்குறீங்க. அப்படி ஒரு ஆசை இருந்தா நீங்க சொல்லுங்களேன், நான் தாராளமா உங்க கூட வந்துடுறேன். ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீடு எடுத்து கொடுத்து கூட்டிட்டு போங்க, வாங்க. சுமக்கிறது செல்வாவோட குழந்தைய தான். இத எந்த கோவில வச்சு சத்தியம் பண்ண சொன்னாலும் நான் ரெடிப்பா. ஆமா, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போற? இப்ப கூட அவர் என்ன காப்பாத்த வந்தது குழந்தைய சேர்த்து காப்பாத்துறதுக்கா இருக்கும். இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா மாமா கூப்பிட்டதும் நான் உடனே போயிருப்பேன். டேய், வீட்டுக்கு வந்தியாமே? என்னடா பிரச்சனை பண்ணுமா? அடிக்கணுமா? துபாய் கொண்டு வந்திருப்பிய? சுட்டுட்டு போடா. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன? ஏன் துளசி சுமக்கிறது உன் குழந்தை? சொல்லுடா. துளசி இப்போ உன் குழந்தைக்கு தான் வாடகை தயார் இருக்கல. சொல்லு, துளசி சுமக்கிறது உன் குழந்தையா? டேய், நீ என்னடா உளர்ற? நான் உளறேன். நான் உளறேன்னா நீ உளறியா? வார்த்தை தடுமாறுது, வார்த்தை கொளருது. சொல்லு, துளசி சுமக்கிறது உன் குழந்தையா? உண்மையா சொல்றவனா இருந்தா ஏன் உன் வார்த்தை தடுமாறணும்? சொல்டா டேய். துளசி வாடகை தாயா இருக்கிறது உன் குழந்தைக்காக தானே? இல்ல இல்ல, வேற வேற ஆளு. என் கண்ணை பார்க்காம மண்ணை பார்த்து பேசுறிய, அதுல இருந்தே தெரியல பொய் சொல்றேன். இந்த விஷயத்தை துளசி கிட்ட சொல்றப்ப அவ்வளவு ஷாக் ஆனா, ஆனா அந்த ஷாக் வேற, இந்த ஷாக் வேற. அவ தெரியாம ஷாக் ஆனாடா. ஆனா நீ எல்லாம் தெரிஞ்ச ஷாக் ஆகுற. ஆக்சுவலா எனக்கு இப்ப இன்னொரு சந்தேகம் இருக்கு. துளசி உண்மையிலேயே வாடகை தாய் தானே? இல்ல துளசி மருத்துவத்தால கர்ப்பமானால, இல்ல நீ தொட்ட மகத்துவத்தால கர்ப்பமான? தப்பா பேசாத. அவன் நெருப்புடா. அணைச்சிட்டியே. அந்த நெருப்பை நீ அணைச்சிட்டியே பாஸ். அதான் கேக்குறேன், எப்படி அணைச்ச, எங்க அணைச்ச, என்ன சொல்லி அணைச்ச? நல்லா இருக்குடா.
செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன அடிப்ப? ஒண்ணு செல்வா செல்வா என்ன செல்வா பண்றீங்க? அசிங்கமா விடு. பேரை போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நீ தாண்டி காரணம். நான் என்ன நீ பண்ணேன்? தாண்டி அவன்கிட்ட சொன்ன. நான் நீ எதுவுமே வாய் சொல்லல. மூடு, தெரியும் நீ எதை சொல். இல்ல. பிரசன்னா ஏய் போடா. எதுக்காக இங்க நிக்கிற? போ. நான் பாத்துக்கிறேன், நீ போ. சொன்னா கேளு. போ. செல்வா செல்வா ஐயோ செல்வா ஹலோ சொல்லு கலைவாணி. என்ன சொல்றது? நீ உடனே கிளம்பி சுபம் ஹாஸ்பிட்டலுக்கு வா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்னாச்சு உனக்கு? ஐயோ எனக்கு ஒன்றும் ஆகல. உன் புருஷன் தான் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. என்னது? ஏன் புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரா? சொல்லு, தெளிவா சொல்லு. அவருக்கு என்னாச்சு கலைவாணி? நான் என்னன்னு சொல்றேன் தாமரை? நான் கண்ணால பார்த்தது தான் சொல்றேன். இங்க பாரு, என்ன தகராறு ஏது தகராறுலாம் எனக்கு தெரியாது. ஆனா அவன் உன் புருஷனை கத்தியால குத்துனதை மட்டும் நான் பார்த்தேன். ஏகப்பட்ட ரத்தம் போயிடுச்சு தாமரை. நீ உடனே கிளம்பி வந்துரு. அத்தை, அத்தை, அத்தை. ஏண்டி ஏன் இப்படி கத்துற? என்னாச்சு? பிரசன்னா செல்வ மாமாவை கத்தியால குத்திட்டானா? என்னடி சொல்ற? யார் சொன்னா? கலைவாணி இப்பதான் போன் பண்ணா. ஐயோ, எங்க நடந்துச்சு? என்னாச்சு? என்னடி பிரச்சனை? ஐயோ, அதெல்லாம் தெரியல அத்தை. எனக்கு போன் பண்ணி உடனே சூப்பர் ஹாஸ்பிடல் வான்னு சொன்னா. ஐயோ, என்ன நம்ம சொல்றீங்க? என்னங்க இங்க பாருங்களேன். எதுவுமே தெரியல. அவ போன் பண்ணி இவ்வளவுதான் சொன்னா. உடனே வான்னு சொன்னா. ரொம்ப பயமா இருக்கு. வாங்க அத்தை. என்னைக்கு தாலி அறுக்கணும்னு சொன்னியோ அப்பவே நினைச்சேன். இத வந்து நிக்குத. ஐயோ அத்தை, நீங்க வாங்க, முதல்ல நம்ம போய் அவரை பார்த்துட்டு வந்துடலாம். எனக்கு ரொம்ப இப்ப பயந்து என்ன பயமா பிரயோஜனம்? நெருப்புன்னு தெரிஞ்சு வார்த்தைகளை வாரி இறைச்சில்ல. போ, போய் உன் புருஷனை காப்பாத்தி கொண்டு வா. என் கண் முன்னாடி நிக்காத. போய் என் பிள்ளையோட வா. போ. ஐயோ ஏங்க அவளை கரிச்சு கொட்ட இதான் நேரமா? வாங்க செல்வாவை பார்க்க போலாம். நான் வல்லடி. ஐயோ சுமங்கலி கொண்டு வாயில இருந்து என்ன விதவையாக்கு என் தாலி அறுக்கணுங்கிற வார்த்தை வரலாமா? நான் தெய்வத்தை நம்பாதவன் தான். சாமி இல்லைன்னு தர்க்கம் பண்றவன் தான். அதுக்காக இந்த மாதிரி வார்த்தைகளை நம்பாதவன் இல்ல. நாம பேசுற வார்த்தைகள் நமக்கே சாதகமாவும் பாதகமாவும் வரும்னு நம்புறவன். நெஞ்சி பதறாம நான் கூசாம கண்ணா பின்னான்னு பேசினல. இப்ப அதுக்கு ஏத்த மாதிரி நடந்து போச்சு. போ, போய் நீ தீர்க்க சுமங்கலியா விதவையான்னு பாத்துட்டு வா. போ. ஐயோ இந்த வாயில அப்படி சொல்ல. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. போங்க. நீங்க வாங்க. நான் வரல, நீ போ.
சாமி இல்லவே இல்ல. தெய்வத்தோட பேரை சொல்லி நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த சாமி பேய் பூதம் இது மேல நம்பிக்கை இல்ல. விதியை நம்புறவனையும் விதவிதமா சாமி பேரை சொல்றவனையும் நான் நம்புறதா இல்ல. மனுஷனாவும் மதிக்கிறது இல்ல. இத்தனை வருஷமா உன்னை நினைக்காதவன், உன்னை மதிக்காதவன் நம்பி வந்திருக்கேன். என் பிள்ளைய காப்பாத்து. நம்பாதவன் வந்தா நீ உடனே காரியம் சாதிச்சு கொடுப்பியாம நம்பி வந்திருக்க. என் பிள்ளைய காப்பாத்தி கொடு. என் பிள்ளைய காப்பாத்தி கொடு. கடைசியா ஒரு தடவை உன்னோட முகத்தை பார்த்துட்டு போலான்னு வந்த துளசி. ஏன்னா எந்த நேரத்துலயும் போலீஸ் வந்து என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நானு ஆத்திரத்துலயும் ஆவேசத்துலயும் ஒரு நிமிஷம் என்ன செல்வாவை கத்தியால குத்திட்டேன். ஐயோ, ஏன் மேல எந்த தப்பும் இல்ல துளசி. நான் சாதாரணமா அவன்கிட்ட போய் இந்த குழந்தை அவன் குழந்தைன்னு தான் விசாரிச்சேன். ஆனா அவன் தான் ஒரு சாதாரண சீனை சாகடிக்கிற சீனா மாத்திட்டான். நான் கேட்ட கேள்விக்குலாம் பதிலே சொல்லாம சம்பந்தம் இல்லாம வேற நிலமா பேசிட்டு தான். உனக்கு தான் தெரியுமா, எனக்கு அப்படியே கோவம் வந்துருச்சு, ஆத்திரம் வந்துருச்சுன்னா எனக்கு எதுவுமே புரியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அதனால பக்கத்துல இந்த கத்தி எடுத்து அவனை சதக் சதக் சதக்குன்னு குத்திட்டேன். அட பாவி ராஸ்கல், கொலவெறி பிடிச்ச ராஸ்கல், பொறுக்கு குழந்தைக்கு தகப்ப இல்லாம பண்ணிட்டீடா. நீ சாகம எல்லாரையும் சாகடிச்சிட்டு இருக்க. நீ சாவு, நீ செத்து போ. ஐயோ துளசி, சத்தியமா சொல்றேன், நான் சாதாரணமா அவன்கிட்ட இத பத்தி விளக்கம் தான் கேட்டேன். அவன் தான் இந்த விவகாரமா மாத்திட்டான். அவனால தான் பிரச்சனை. ஆனா நான் குத்துன குத்துக்கு இந்நேரம் செத்துருப்பான்னு நினைக்கிறேன். ரத்த வெறி பிடிச்சவனே, நீ அடங்கவே மாட்டியா? உன்கிட்ட பணம் இருக்குன்னா நீ எல்லாமே பண்ணுவியா? ஏன்டா இப்படி மிருக மாதிரி நடந்துக்கிற? ஐயோ, என்னைக்கு நான் உன்னை பார்த்தேனோ அன்னைக்கு என் நிம்மதியெல்லாம் போயிடுச்சு. என்ன சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கையை இப்ப கெடுத்துக்கிட்டு இருக்க. நீ வாழ்க்கையில ஏன்டா வந்து தொலைச்ச? La